வணக்கம். ரீசென்ட் டைம்ஸ்ல என்கிட்ட ஆகாஷிக் ரீடிங்க்கு வந்த நெறைய பேரோட காமனான கொஸ்டின் என்னவா இருந்தது அப்டின்னா, ரிலேஷன்ஷிப்ஸ சுத்தி இருந்தது. அதாவது அவங்களுக்கும் அவங்களோட பார்ட்னருக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்ல. அவங்களுக்கும் அவங்களோட குழந்தைங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்ல. இல்ல அவங்களுக்கும் அவங்களோட அண்ணன் தங்கச்சிக்கு, அக்கா தம்பிக்கு ரிலேஷன்ஷிப் சரியில்ல. ஈவன் அம்மா அப்பா கூட ரிலேஷன்ஷிப் சரியில்ல. இன்லாஸ் கூட ரிலேஷன்ஷிப் சரியில்ல. ஸோ இந்த மாரி ரிலேஷன்ஷிப்ஸ சுத்தியே நெறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்தது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்பவே ஒரு டெலிகேட்டான விஷயம். ஏன்னா, அதில 2 ஹியூமன் பீயிங்ஸ் இன்வால்வ் ஆறோம். 2 ஹியூமன் பீயிங்ஸ் இன்வால்வ் ஆறோம் அப்படின்றப்போ, எப்படி நமக்கு நம்மளோட எமோஷனல் பேக்கேஜ் இருக்குமோ, அதே மாதிரி அந்த எதிர்ல இருக்கிற அந்த இன்னொரு ஹியூமனுக்கும் அவங்களோட எமோஷனல் பேக்கேஜ் இருக்கும். ஸோ, நம்ம வந்து ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேட் பண்றத தாண்டி, நம்ம எமோஷனல் பேக்கேஜ்லேருந்து அவங்க எமோஷனல் பேக்கேஜ் கிட்ட தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கோம். இதனால தான் நமக்கு பிரச்சனைகளே வருது. இதை எப்படி நம்ம ஹீல் பண்ணலாம் அப்படின்னா, மொதல் ஸ்டெப் நம்ம சுத்தி இருக்க எல்லாரையும் நம்மளால மாத்த முடியாது. ஆனா, நம்மள நம்ம மாத்திக்க முடியும். நம்மள நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும். எப்போ நம்மளோட எமோஷனல் பேக்கேஜ நம்ம ஹீல் பண்றோமோ, நம்மளோட தூக்கி வச்சுட்டு இருக்கிற அவ்ளோ எமோஷன்ஸையும் நம்ம இறக்கி வைக்கிறோமோ, அப்ப நம்மளால மத்தவங்கள கிளியரா பார்க்க முடியும். அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்க? அப்படின்றத நம்மளால கிளியரா பார்க்குறப்போ, அவங்க நடந்துக்கிறது, அவங்க பேசுற வார்த்தைகள் இது எதுவுமே நம்மள பத்தினது இல்ல, அப்படின்ற அந்த புரிதல் வரும். அப்போ நம்ம எதையும் வந்து பெர்சனலா எடுத்துக்க மாட்டோம். நம்ம எதையும் பெர்சனலா எடுத்துக்கல அப்படின்னாலே, நமக்கு இருக்கக்கூடிய 99% பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து நம்மள நம்ம ஹீல் பண்ணிக்கிறது, நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கார்ட் கட்டிங் ஹீலிங் அப்படின்ற ஒரு எனர்ஜி ஹீலிங் மொடாலிட்டி. உங்களுக்கு இந்த எனர்ஜி ஹீலிங் மொடாலிட்டி பத்தி இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, ஜான் 24th அன்னைக்கு நடக்கிற எங்களோட கார்ட் கட்டிங் ஹீலிங் மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இதுல கார்ட் கட்டிங் ஹீலிங் பத்தி நெறைய இன்ஃபர்மேஷன் பிளஸ் லைவ் ஹீலிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. எனக்கு சிசி அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் இத பத்தி டீட்டெயில் ஷேர் பண்றேன். தேங்க் யூ சோ மச்.